ஏக்கா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கோம்க்கா. ஆமா பட்டு மாட்டிருந்தோன்னு வச்சுக்க அவ்வளோதான். அந்த சரோஜா என்ன பட்டு பூசனை அப்படி மாட்டி இழுத்துன்னு போறா. கொஞ்சம் கூட பூசனை மதிக்க மாட்டா போல இருக்கே. அதனாலதான் அவன் ஓ முன்னாடி சுத்தி திரியறான் போல இருக்குது. ஆமாங்க அவரு ரொம்ப நல்ல மனுஷங்க. சரி பட்டு இவ்வளோ பயப்படுறானே, பொண்டாட்டியை விட்டுட்டு உன்னைய கல்யாணம் பண்ணி பண்ணானே எனக்கு சந்தேகமா இருக்குது. இவனை நீ நம்பினேன்னு வச்சுக்க வேலைக்கே ஆகாது. அவளை பார்த்தா இவன் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி ஓடி போயிடுவான். கட்சியில நீ தான் தனியா நிக்கணும்னு அவ்வளவுதான் சொல்லுவேன் பட்டு. இவனை விட்டுரு, பேசாம நீ என் கூட கிளம்பி மெட்ராஸுக்கு வந்துரு. இல்லக்கா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் அதே மாதிரி தான் என்னைய ரொம்ப பிடிக்கும்க்கா. அந்த அருண் பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு நாங்களும் கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா அவ கண்ணில் படாம மெட்ராஸ் பக்கம் வந்துடுறோம்க்கா. சரி பட்டு அப்ப அதுக்கான வேலையை பார்ப்போம். இதுக்கு மேலேயாவது அவ எங்கேயாவது தனியா மாட்டுறாளான்னு பாரு. அவளை அப்படியே கத்தின்னு போயிடலாம். ஏக்கா அவளை கத்தின்னு போயிட்டா அவ எங்க எங்கன்னு எல்லாரும் தேட மாட்டாங்களா? அதான் நான் இருக்கல பட்டு, நான் அவளை மாதிரியே பஸ்ல ஏறி போயிடுறேன். ஏக்கா அதுக்கு நீங்க ஹேர் கலரை மாத்தணும்லக்கா. என்ன இந்த முடியோடய சுத்தின்னு இருக்கிறீங்க? ஆமா பட்டு வந்ததுல இருந்து இதை மறந்துட்டேன் பத்தியா. முதல்ல ஹேர் கலரை மாத்துவோம், அதுக்கப்புறம் வந்து அவளை கட்டுவோம். யாராவது என்னை இந்த முடியில பார்த்தாதான் நான் கண்டுபிடிப்பாங்க. அந்த முடி இருக்கும்போது பார்த்தா கூட சரோஜான்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இதை மாத்திடுவோம் வாப்பட்டே. ஏக்கா இங்க எங்கக்கா பார்லர் இருக்குது? எங்கேயாவது இங்கதான் பக்கத்துல இருக்கும் பட்டு, போய் மாத்திட்டு வரலாவா? ஏக்கா மாத்திட்டு வர்றதுக்குள்ள எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா என்னக்கா பண்றது? வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவளை தோட்டத்துல வச்சு போன தடவை கட்டின மாதிரியே கட்டிடுவோம் பட்டு. நீ எதுக்கும் கவலைப்படாத. நிச்சயமா அந்த அருண் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவளை பழி வாங்கியே தீருவோம். என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா? சரிக்கா வாங்க போலாம். என்னையா என்னம்மா ஆளாளுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டியே? என்ன மீதி இடத்தை சுத்தி பார்க்கண்டாமா? ஏய் சாப்பிட்டோம்ல அதான் உட்கார்ந்துருக்கோம். இங்க தான் போய் பார்த்துட்டு வந்துட்டால வேற எங்க போனோம்? ஏய் சுத்தி பார்க்க என்ன நிறைய இடம் இருக்கு பேய். அதுக்குள்ள பார்த்தாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு உட்கார்ந்திருக்கீங்களோ? இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது இவ்வளவு இடத்தை சுத்தி பார்க்கிறதுக்கு. அப்படியே அந்த அறிவு மட்டும் தான் பார்த்தாச்சு என்ன வீட்டுக்கு போகணும்னு நினைச்சிட்டு உட்கார்ந்திருக்கேன். இல்ல பேய் இங்க சுத்தி பார்க்க என்ன நிறைய இடம் இருக்கு. போட்டிங் வேற இருக்கு. என்ன அறிவிலாம் இருக்கு பேய்? அப்படியே என்ன அறிவு இருக்கு? நான் பார்த்தாச்சுன்னு நினைச்சிட்டு தான் பாட்டிட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். ஏப்பா இங்க போட்டிங் கூட இருக்கு பேய். அப்படியே போட்டிங் இருக்கு? ஆமாமா அதெல்லாம் பார்த்துட்டு மத்த இடத்துல போய் என்ன சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு போ. ஏய்யா பூமாரியும் கனியும் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து அருவியில போய் குளிக்க போறேன்னு போயிட்டாவையா? அவ போறேன்னு சொல்லுவா, நீ கூப்பிட்ட. அஜய் ரெண்டு வாட்டி சொல்லாம இருப்ப நான் சொன்னேன், ஒரே அடம் பிடிக்குதுவே. அதான் எல்லாரும் சாவடி வரைக்கும் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டேன். அஜய் சின்ன பொண்ணு அங்கதான் போயிருக்கா. அப்புறம் கொண்ட கசாயமும் தமனாவும் கூட போயிருக்காவே. ஏல அவள அவ புருஷனை சாப்பிட்டுட்டு இருக்காவ பாரு. இல்ல அஜய் இப்படி 5 பேர் தான் போயிருக்காவே. சரி அஜய், சின்ன பொண்ணை மறந்துடாத, கையோட கூட்டிட்டு வந்துரு. எங்க அம்மாலாம் இப்பதான் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அதனால இப்போதைக்கு இந்த பக்கம் வரமாட்டான்னு நினைக்கேன். நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம் கொண்டோஸ். அரண்ணே டூருக்கு உங்க அம்மா வரவே மாட்டாவன்னு நினைச்சேன். ஆனா அவிய மட்டும் இல்லாம ஒன்னி சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கா பத்தியா. எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நினைக்கிறேன்
வந்த பிறகு எங்க அம்மா அவங்க கூட பேசக்கூடாதுன்னு எதுவுமே சொல்லவே இல்லை தெரியுமா? அப்படியா அருணே? அப்போ உங்க அம்மா மனசு மாறிக்கிட்டே வராவளோ? ஆமா கொண்டோஸ், நம்ம கல்யாணம் சீக்கிரமா நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற கொண்டோஸ்? நானும் அததான் நினைக்கிறேன் அருணே. சீக்கிரமா நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுனா நல்லா இருக்கும்ல. ஆமா ஆமா நல்லா இருக்கும். ஏல ரெண்டு பேரும் எங்கல காணாம போனியே? உங்க ரெண்டு பேரையும் தேடிட்டு எங்கலாம் அலையறதுல? ஆமா சாணி எங்க? சாணி சேரி சகதி எல்லாம் இந்த பஸ் கிட்ட தான் நிக்குது. ஏல சும்மா ரைமிங் கார சொன்னல. நீ எதுக்கு இப்படி பாக்க? ஏல ஒனியனா எங்கலாம் தேடிட்டு அலையுது? நீ இந்த புள்ள கூட வந்து பேசிட்டு அங்க வந்து ஒளிச்சு நிக்கியோ? வந்தவே இடையிலே நின்னுட்டு மேல போய் அந்த புள்ளைய கூட்டிட்டு வர வேண்டியதல்ல. எந்த பிள்ளைகள? நானே இன்னும் மேலே ஏறி போவே இல்லை. கொண்டு கீழே இறங்கி வந்தா அதான் நின்று பேசிட்டு இருக்கேன். ஆமா மேலே யார் இருக்கா ஜெய்? அதுவா அருவி இருக்கு, ரெண்டு குருவி இருக்கு. ஏலே ஏலே இதுவும் ரைமிங் தானே? ரைமிங் ரொம்ப தான் ஓவரா போகுது. கொஞ்சம் டைமிங்க ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். போய் அந்த புள்ளைய கூட்டிட்டு வந்து கிளம்புற வேலைய பாருங்களே. ஏலே மேலே நிக்கிறது எல்லாம் உன் தங்கச்சி. என்னது எல்லாம் என் தங்கச்சியா? சரி மூணு தங்கச்சி ஒரு மர பொண்ணு. நீ போய் கூட்டிட்டு வாடா, நாங்க இங்க நிக்கோம். இங்கே நில்லுங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். இங்க இருந்தா எங்கேயாவது தொலைஞ்சிராங்க, தேடி முடியாது. சாரியில தொலைய மாட்டேன், சீக்கிரமா போய் கூட்டிட்டு வா. அப்புறம் நீ நம்ம கல்யாணத்தை பத்தி டிஸ்கஷன் பண்ணுவோமா? என்னது? அண்ணனுக்கு அன்னைக்கு கல்யாணம் நடக்கும்போதெல்லாம் அதை பத்தி தான் பேசியேன். நீ போய் உன் தங்கச்சி மர பொண்ணைய கூட்டிட்டு வாடா. இது ஒண்ணும் சரியா வர மாதிரி தெரியல. சரோஜாக்க பார்க்க போறா, பாத்துக்கிடுங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுவோம். do what I say. ஆர்வி சிஸ்டர் மரபொண்ணு கோ. ஐயோ கடவுளே. அப்புறம் அண்ணே அண்ணி கல்யாணம் கூடிய சீக்கிரம் நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அப்படியே தம்பிகிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிடுங்க. ஏல உனக்கு ஓவர் நக்கல் தான். சும்மா வாழ்த்துக்கள். அஸ்வினே இருந்தாலும் நீ பெரிய ஆளுதான். அதான் ரெண்டு பேரும் கால்ல விழுச்சனே கோவப்படுறியே. வேற என்ன பண்ண? வாங்க ரெண்டு பேரும் கீழ போவோம். ஏல அவன் வர வரைக்கும் நிக்க சொன்னான்ல. படிக்கிட்டு இறங்கி கீழ நிப்பால, அவன் இறங்கி வருவான். அவன் என்ன கையை பிடிச்சா கீழ கூட்டிட்டு போய் நம்ம விடணும். அவனுக்கு வர தெரியும், வாங்க போவோம். சரி அஸ்வின் வா போலாம். ராசா பக்கா என்னக்க உட்கார்ந்தே இருக்கியே? சரோஜா அஜய் போட்டிங் கூட்டு போறேன்னு சொன்ன பத்துக்க. அதான் அந்த புள்ளிகளெல்லாம் கூட்டிக்கிட்டு வா, நான் இங்க உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லி இருக்கேன். அப்படியே இங்க போட்டிங்ல இருக்காமோ? ஆமா சரோஜா, அஜய் தான் சொன்னான். சரிக்கா, எனக்கு ரொம்ப பிடிக்க போகலாம். என் மகனும் மேலதான் போனா பத்துக்கிடுங்க, என்ன காணும். இப்போ எல்லாரும் வந்துருவோம் சரோஜா. ஏக்கா அப்படின்னு நம்ம போய் பஸ்ல ஏறுவோமா? எங்க இருக்குன்னு தெரியல, வரட்டும். சரிக்கா. ஓப்பமண்ட உன் புருஷர் மாமா புருஷர் எங்க? என் புருஷனை நான் மட்டும் தான் மாமான்னு சொல்லுவேன். நீ எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. டோப்பமண்ட உன் புருஷன் நான் சொன்ன உடனே கோவம் வருது இல்ல? நீ சேக்கண்ணா எத்தனை தடவை மாமா மாமான்னு சொல்லியிருக்கா ரோசப்பா கட்ட. அவியலுக்கும் இப்படி தானே கோவம் வந்திருக்கும். ஜாக் மாமா எல்லாருக்கும் மாமா, அதனால தான் நானும் மாமான்னு சொன்னேன். என்னது எல்லாருக்கும் மாமாவா? நான் அவியல அண்ணன் தான் கூப்பிடியா, நீ எதுக்கு மாமான்னு கூப்பிடியா? ரோசா பக்கா எப்ப பார்த்தாலும் மூச்சுக்கு 300 தடவை மாமா மாமான்னு சொல்லியாவ. அதனால அதே கேட்டு கேட்டு எனக்கு ஜாக் மாமான்னு வந்துட்டு. ஆனா என் புருஷன் எப்படியா? நானே அவரை மாமான்னு கூப்பிடுறது இல்ல. நீ எதுக்காக அந்த வார்த்தை எப்போதும் சொல்லிக்கிட்டு தெரியா? டோப்பமண்ட புரியாம பேசுறிய எதுக்கு? நான் ஒன்றும் உன் புருஷனை எனக்கு மாமேன்னு சொல்லல, உன் மாமா புருஷன் தான் சொன்னேன். நீ தானே அவர்கிட்ட போன்ல பேசும்போது மாமா புருஷர் தெய்வ புருஷர் நீ பேசுவா? டோப்பமண்ட எதையுமே காதல வாங்காம பேச வேண்டியது. சை, உன்கிட்ட பேச எனக்கு பிடிக்கல. பேசாண்டா, இவ பேசல எனக்கு சாப்பாடு இறங்காது. ரோசா பக்கா வாங்க போவோம். சரோஜா அஜய் வரட்டும். எம்மா எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன். எழுந்திருங்க போலாம். படகு சவாரி போயிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புவோம். என்னது